ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். இந்த பீட்ரூட் வச்சு நம்ம சாதமே சாப்பிட்டுக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கிறோம், தோல் எடுத்து வச்சுருக்கிறோம். 2 வெங்காயம், ஒரு 4 வரமிளகா, ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம பீட்ரூட்டை சீவிட்டு உங்களுக்கு நம்ம செய்யறதுக்கு ரெடி ஆகிடலாம். இப்போ பீட்ரூட் வந்து துருவி எடுத்தாச்சுங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துருக்குறோம். 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம வந்து தாளிப்பு போட்டுடலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுக்கலாங்க. கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 50 ml எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காய்ச்சது 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு எடுக்கிட்டேன்னு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் பருப்பு சேர்த்துக்குங்க. நாலு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பை வந்து நல்லா சேவர விடணுங்க. இந்த தட்டின பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்த உடனே வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. சும்மா லைட்டாக வதங்கினா போதும், கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்ல வெங்காயம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குது, பீட்ரூட் சேர்த்துக்கலாங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாம் வெங்காயம் அந்த பீட்ரூட் எல்லாம் ஒன்று சேர வதக்கி விடுங்க. பீட்ரூட் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துருங்க. இது பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுக்குறேங்க. வெங்காயம் பூண்டுலாம் சேர்த்து பீட்ரூட் பொரிக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. பூண்டு வந்து இன்னும் கூடுதலாக சேர்த்துக்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு 50 கிராம் பூண்டு கூட சேர்க்கலாங்க ஒரு 1/2 கிலோ பீட்ரூட்டுக்கு. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வெறும் சாதமும் பீட்ரூட் மட்டும்தான் குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுக்க போகிறேன் நான். அதனால தான் நான் இந்த அளவுக்கு செய்கிறேன். இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். வேறு எதுவும் தண்ணி கண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அப்படியே வேகட்டங்க. அவ்வளோதாங்க, பீட்ரூட் வந்து வெந்துடுது. இப்போ மேலே வந்து கருவேப்பிலை போட்டு நம்ம கிளறி விட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.